என் பேர் ஆர் கார்த்திக் ராஜா. நான் இந்த தூத்துக்குடியிலேருந்து தான் வரேன். நான் 2020 வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் காமராஜ் காலேஜில் முடிச்சிருக்கேன். 20 முடிச்சுட்டு 21, 22 டிசிஎம் வந்து திருநெல்வேலியில் முடிச்சுட்டு 22லேருந்து டிஎன்பிசி எக்ஸாம் தான் ப்ரிப்பேர் பண்ணி எழுதிட்டு இருக்கேன். இந்த பயணம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு பாடமாகவும் அமைஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். 2022 குரூப் 2 எக்ஸாம் எழுதுகிறேன். ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறேன். ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸ் போகிறேன். மெயின்ஸும் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணி நல்ல மார்க் இருக்கும், நல்லா எழுதியிருக்கேன். இங்கே தான் படித்தேன், நல்லாவே எழுதியிருந்தேன். மெயின்ஸ் முடிச்சுட்டு ப்ரைவேட்டில் வேலைக்கு போயிட்டேன். அதுதான் நான் பண்ண மொதல் தப்பு. ஒரு 8 மாதம் ப்ரைவேட்டில் வேலை பார்த்தேன். அந்த டைமில் வந்து போன தடவை இந்த டிஆர்பி எக்ஸாம் வந்துருந்துச்சு, அதுவும் எழுதியிருந்தேன். இன்டர்வியூ வந்துருந்துச்சு. பட்டு சாரோட வழிகாட்டுதல் அடிப்படையில் அந்த இன்டர்வியூமே நல்லா பண்ணியிருந்தேன். ஆனால் அந்த எக்ஸாம் சரியாக எழுதலை. கடைசியில் 2024 ஜனவரியில் 2 எக்ஸாமே வருது. குரூப் 2 மெயின்ஸுக்கான ரிசல்ட்டும் வருது, டிஆர்பிக்கான ரிசல்ட்டும் வருது. 2லேயுமே கிடைக்கல. பெரிய ஏமாற்றமாக இருந்துச்சு. அந்த 24க்கு அப்புறம் குரூப் 4 இருந்தாலும் சரி, குரூப் 2 இருந்தாலும் சரி அட்டன் பண்ணுறேன். ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியல, எக்ஸாம் கிளியர் பண்ண முடியல. அப்போது ரொம்ப பின்னாடி போய்கிட்டே இருக்கேன். என்னடா நம்மளால் முடியுமா, நம்ம இந்த எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து 4 வருஷம் ஆயிடுச்சு, நம்ம பாஸ் பண்ணுவோமா, நம்ம இந்த ஃபீல்டுக்கு எலிஜிபிளான ஆள் தானா அப்படின்னு எனக்குள்ளேயே 1000 கேள்வி வந்துருச்சு. அந்த டைமில் என்ன பண்ணேன்னு ஒன்றுமே ஓடலை. எக்ஸாம்ஸ்க்கும் ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் இருந்துச்சு. அந்த டைமில் சும்மா அப்படி பார்த்துட்டு இருக்க முச்சில் வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு அழைப்பு வந்துச்சு, யூ ஹேவ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் வித் அஸ் அப்படின்னு சொல்லி. என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்த்தேன். நம்ம சுரேஷ் அகாடமிலேருந்து போட்டுவிட்டு இருந்தாங்க. ஆர்என்டியில் போய் ஜாயின் பண்ணேன். 2024 ஜூன் மாதம் ஆர்என்டியில் போய் ஜாயின் பண்ணேன். இப்போ வரைக்கும் லாஸ்ட் வீக் வரைக்கும் அங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒர்க் பண்ணிட்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருந்தேன். எப்போவுமே நம்ம படிக்கிறதுக்கு ஒரு முழுமையான மோட்டிவேஷனாக இருக்கிறது சாரோட ஸ்பீச் தான். டெய்லியும் ஆர்என்டி வருவாங்க, போய் பார்ப்போம், பேசுவோம், கைட்லைன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள பார்த்து அவங்கள்ட்ட பேச மூச்சிலலாம் மோட்டிவேஷனாகவே இருந்துகிட்ருக்கும். ஃபுல் டைமாக உட்காந்து படித்தோம், ஒர்க் பண்ணோம். கடைசியில் இப்போது இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் எனக்கு கிளிக்காக இருக்குது. எஸ்ஆர்பி சென்னையும் கிளியர் பண்ணியிருக்கேன், டிஆர்பி தூத்துக்குடியிலையும் கிளியர் பண்ணியிருக்கேன். இப்போ தூத்துக்குடியில் வந்து அர்பன் பேங்க் எடுத்திருக்கேன். எப்போவுமே போட்டித் தேர்வு அப்படிங்கிறது ஒரு பயணம் மட்டும்தான். இது வந்து ஒரு இலக்கு கிடையவே கிடையாது. நீங்கள் எங்கே இறங்கணும்னு நினைக்கிறீங்களோ விருப்பப்பட்ட இடத்துல விருப்பப்பட்ட பதவியை சூஸ் பண்ணிட்டு நீங்கள் இறங்கிக்கலாம். அதுதான் இதோட ரியாலிட்டி. அதுக்கான சரியான வழிகாட்டுதல் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு ஆளுமே தனிப்பட்ட முறையில் எடுக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட பேக்ரவுண்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சிலர் கிராமத்துலேருந்து வருவீங்க, சிலர் சிட்டிலேருந்து வருவீங்க, சிலர் ஒரு நல்ல அகாடமிக்கு பக்கத்து வீட்டிலேருந்து வருவீங்க, சிலர் அகாடமியே இல்லாத ஊர்லேருந்து வருவீங்க. ஸோ அவங்களுக்கான சரியான வழிகாட்டுதல் வந்து ஒன்று அவங்களே எடுத்துக்கணும். இல்லாத பட்சத்தில் நம்ம அகாடமி மாதிரி ஒரு சிறந்த அகாடமியில் நீங்கள் கண்டிப்பாக வந்து பயிற்சி எடுத்துக்கணும். இந்த விதத்தில் என்னோட பயிற்சி அப்படிங்கிறது முழுக்க முழுக்க இந்த அகாடமியை பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு. இங்கே போட்ட டெஸ்ட் பேட்ச் மெட்டீரியல் எல்லாமே அதில் என்னோட ஒரு பங்குமே இருந்துச்சு. இந்த இடத்துல ஒர்க் பண்ண முச்சில் கடைசியாக இந்த 2026 எக்ஸாம் ஆனது ஆண்டனி பட்டு சார் அவர்களோட வழிகாட்டுதின் அடிப்படையில் சிறப்பாகவே பண்ணோம். நல்ல மார்க் கிடச்சிச்சு, கான்ஃபிடன்ஸ் கிடச்சிருச்சு. முன்னக்கூட்டியே நம்ம கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் வந்து நமக்கு இங்கே இருக்க முச்சிலே கிடச்சிருச்சு. அதனால் எக்ஸாம் கிளியர் பண்ண ரொம்ப வாய்ப்பாக இருந்துச்சு. இந்த எக்ஸாம்னு இல்லை, நான் பிறந்ததுலேருந்தே என்னை சப்போர்ட் பண்ணி என்னை கொண்டு வந்திருக்க என்னோட அப்பா அம்மாவுக்கு தான் முக்கிய காரணம். அவங்க இங்கே வந்திருக்காங்க, அவங்களுக்கும் நன்றி கடமைப்பட்டிருக்கேன். இது போக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைமில் இந்த எக்ஸாமுக்குன்னு ஸ்பெஷலாக இந்த பேட்சில் படித்த என்னோட பசங்க, இந்த பேட்சில் ஐசிஎம் தூத்துக்குடியில் படிச்சுட்டு இருக்கிற என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட வழிகாட்டுதல். இப்போ அவங்க லேட்டஸ்ட் புக்கு வச்சுருந்தாங்க, அந்த புக்கை வச்சு தான் நான் வாங்கி படித்தேன். அதில் படித்து தான் கிளியர் பண்ணேன். நான் படித்தது 2020, 2021 உள்ள புக்குங்கிறது பழைய புக்கு. அதுவும் இதுவும் கொஸ்டின் வரவே இல்லை. புது புக்கில் இருந்து மட்டும்தான் இந்த எக்ஸாமுக்கான கேள்வி கேட்டிருந்தாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸோட நேமை மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். ஸ்ரீதேவி நந்தினி, பி கார்த்திக் ராஜா, முத்துமதி அக்கா, அப்புறம் ஜெயந்தி அக்கா. இவங்க எல்லாம் தான் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு அவங்களோட புக்கெல்லாம் கொடுத்து நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஓகே, இத்துடன் இந்த விழாவை ஏற்பாடு தந்த சுகேஷ் சாருக்கும், இந்த கோஆப்ரேட்டிவ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி பயிற்சி கொடுத்த ஆண்டனி பட்டு சாருக்கும் நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன். நன்றி. பையன் வந்து இரவு பகலாக ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தாப்புல. அவன் படிப்புக்கு ஏற்ற சரியான இதுதான் கிடச்சிருக்குன்னு நினைக்கேன். எல்லா ஊருக்கும் போயிருக்கான். இப்போ டெஸ்ட் எழுதுறதுக்கு திருநெல்வேலி, கோயம்புத்தூர் எல்லா இடமும் போயிருக்கான். மெட்ராஸ்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்காப்புல. இந்த நிலைமை கொண்டு வந்த சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமிக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி, வெற்றியின்